ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈஸி கார்ட் டியூட்டோரியல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேஸ்கெட் எப்படி வரைகிறதுங்க பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு டாப் லைன் எடுத்துக்கோங்க. டாப் லைன் எடுத்துகிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு மிட் லைன் வரைங்க. மிட் லைன் வரைஞ்ச பிறகு அந்த லைனுக்கு வந்து டைமென்ஷன்ஸ் கொடுங்க. 120 கொடுத்த பிறகு அந்த லைனை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, கன்வெர்ட் பண்ண பிறகு சர்க்கிள் எடுத்துக்கோங்க. 2 சர்க்கிள் ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணிட்டு அதுக்கு வந்து டயாமீட்டர் 15 கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு லைன் எடுத்துக்கோங்க. லைன் எடுத்துகிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணுங்க. அதாவது டேஞ்சண்ட்டாக லைன் ட்ரா பண்ணணும். இப்போ அந்த லைனை மிரர் பண்ணிக்கோங்க. ஓகே, மிரர் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸஸாக உள்ள சர்க்கிளை வந்து ட்ரிம் பண்ணிடலாம். ஓகே, ட்ரிம் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸிஸ் ஸ்கெட்ச். இப்போ ஃபீச்சர்ஸில் ரெஃபரன்ஸ் பிளேனில் ஜாமெட்ரியில் பிளேன் செலக்ட் பண்ணுங்கள். ரெஃபரன்ஸ் பிளேன் வந்து டாப் பிளேனை செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்டன்ஸ் வந்து 100 mm கொடுங்க. தென் இப்போ பிளேன் ஒன்றை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த பிளேனை ஸ்கெட்ச் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மிட் லைன் எடுத்துக்கோங்க. சேம் அதே டிஸ்டன்ஸுக்கு அந்த லைனை ட்ராப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த லைனை கன்ஸ்ட்ரக்ஷனை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் சர்க்கிள் எடுக்கிறீங்க. எடுத்துகிட்டு இந்த சர்க்கிளோட டயாமீட்டர் வந்து 70. ஓகே, இங்கேயும் 70 தான் கொடுத்துட்டு சேம் ப்ரொசீஜர். லைன் எடுத்துக்கோங்க. லைன் எடுத்துகிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வந்து டேஞ்சண்ட்டாக லைன் ட்ரா பண்ணிட்டு அந்த லைனை வந்து மிரர் பண்ணிக்கோங்க. ஓகே, மிரர் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸஸாக உள்ளதை ட்ரிம் பண்ணலாம். ஓகே, ட்ரிம் பண்ணியாச்சு. ஓகே, எக்ஸிஸ் ஸ்கெட்ச். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா லாஃப்ட் கமாண்டு கொடுக்க போகிறோம். ஃபீச்சர்ஸில் லாஃப்ட்டு. ஸோ இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, லாஃப்ட் ஆகிருச்சு. தென் இப்போ வந்து ஷெல் கொடுக்க போகிறோம். ஷெல்லோட திக்னஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறதுக்குன்னா 2 mm. ஓகே, ஓகே, ஷெல் பண்ணியாச்சு. இன்னொன்று கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் ரெஃபரன்ஸ் ஜாமெட்ரியில் ஒரு பிளேன் எடுக்கிறேன். அதுக்கு வந்து எந்த பிளேனை ரெஃபரன்ஸ் பிளேன் எடுக்கிறேன்னா ஃப்ரண்ட் பிளேனை ரெஃபரன்ஸ் பிளேன் எடுத்துக்கிறேன். டிஸ்டன்ஸ் வந்து 33ன்னு கொடுத்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் இந்த ஷெல் மேலேயே வரைய முடியும், அதனால். ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைன் எடுத்துக்கோங்க. லைன் எடுத்துகிட்டு பாயிண்ட்லேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணுங்கள். ஓகே, லைன் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஆர்க் எடுங்க. சென்டர் பாயிண்ட் ஆர்க் ட்ரா பண்ணிடுங்க. அந்த ஆர்க்குக்கு வந்து ரேடியஸ் மார்க் பண்ணிடுங்க. ரேடியஸ் வந்து 40. ஓகே, இப்போ அந்த ஆர்க்கை வந்து ஆஃப்செட் பண்ண போகிறோம். இன்சைடு 10 mm. ஓகே, தென் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு லைனு, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு லைன். ஓகே, தென் எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம் அப் டு 2 mm. ஓகே, எக்ஸ்ட்ரூட் பண்ணியாச்சு. இப்போ இதை மிரர் பண்ண போகிறோம். மிரர் பிளேன் வந்து என்னதுன்னா ஃப்ரண்ட் பிளேன்,
பார்ட் வந்து இது. ஓகே, மிரர் பண்ணியாச்சு. இப்போ வந்து பேஸ்கெட் வந்து வரைஞ்சாச்சு. இப்போ பேஸ்கெட்டில் வந்து அந்த டிசைன்ஸ் போட போகிறோம். இது சிம்பிள் டிசைன் தான். இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் டிசைன் புதுசாக தோணுச்சுன்னா நீங்கள் அதை போடலாம், தப்பு இல்லை. அதுக்கு ஃபஸ்ட்டு பிளெயின் 2 செலக்ட் பண்ணிட்டு சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணிட்டு ஸ்மார்ட் டைமென்ஷன், இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 50. இந்த பாயிண்ட் வந்து 80. இது வந்து 60. ஓகே, ட்ரா பண்ண அப்புறம் என்ன பண்ணுறேன்னா இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக மாற்றிக்கிறேன். ஓகே, மாற்றியாச்சு. இப்போ கார்னர் ரெக்டாங்கிள் எடுக்கிறேன். ஓகே, எடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா லீனியர் பேட்டர்ன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி டைமென்ஷன்ஸ் மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து 5, இது வந்து 7. ஓகே, பண்ணியாச்சு. லீனியர் பேட்டர்ன் எடுத்துகிட்டு எந்தெந்த லைன் வேணுமோ அந்தந்த லைன்லாம் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி எக்ஸ் ஆக்சிஸில் 2, ஒய் ஆக்சிஸ் 2 கொடுத்துருங்க, அப்போ தான் வரது தெரியும். ஓகே, கொடுத்தாச்சு. ஃபிளிப் ஆஃப் சைடு ஓகே கொடுத்தாச்சு. இப்போ வந்து டிஸ்டன்ஸ் வந்து 20 mm வச்சுக்கிறேன். இப்போ வந்து கவுண்டிங் கொடுக்க போகிறேன். எக்ஸ் ஆக்சிஸில் எவ்வளோ கவுண்ட்டு. ஓகே, கொடுத்தாச்சு. 7 கவுண்ட்டு கொடுத்துருக்கேன். சாரி. ஓகே, ஒய் ஆக்சிஸ்லேயும் 5 கவுண்ட்டு கொடுத்துருக்கேன். ஓகே, போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸ்ட்ரூட் கட் பண்ண போகிறேன். த்ரூ வால் கொடுக்க போகிறேன். த்ரூ வால் கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ வந்து 2 பிளேனையும் ஹைட் பண்ணிக்கோங்க. ஹைட் பண்ணிட்டு ரைட் பிளேன் எடுங்க. ரைட் பிளேன் எடுத்து ட்ரா பண்ணுங்கள் லைனை. அதே மாதிரி தான் சென்டர் மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. மிட் பாயிண்ட் லைன் எடுத்தாச்சு. எடுத்துட்டு இது வந்து சேம் 80. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 50. ஓகே, இது வந்து 25. ஓகே, இதை கன்ஸ்ட்ரக்ஷன் லைனை கன்வெர்ட் பண்ணிடுங்க. கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ சேம் கார்னர் ரெக்டாங்கிள் எடுத்துக்கோங்க. ஓகே, எடுத்தாச்சு. அதே டைமென்ஷன் தான். கீழே 7, வெர்டிக்கலாக உள்ள இதில் வந்து 5 கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா சேம் அதான் லீனியர் பேட்டர்ன் பண்ண போகிறோம். எது எது வேணுமோ அதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு ஆக்சுவலாக அந்த ரெக்டாங்கிள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு ஓகே, கவுண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். டிஸ்டன்ஸ் வந்து 20 mm. ஓகே, கவுண்டிங் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கு 3 கவுண்ட் இஸ் எனஃப். இப்போ வந்து 5 கவுண்ட் கொடுத்துருக்கேன். தட்ஸ் இட். இப்போ வந்து சேம் ப்ரொசீஜர் எக்ஸ்ட்ரூட் கட். இது நம்ம ரைட் பிளேன்லேருந்து கொடுத்தனால நம்ம இதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா த்ரூ ஆல் போத் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ கொடுத்தாச்சு. ஸோ கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து மெட்டீரியல் செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ எடிட் மெட்டீரியலில் போய்க்கோங்க. போயிட்டு பிளாஸ்டிக்கில் மெட்டீரியல் செலக்ட் பண்ணுங்கள்.
ஐலான் கொடுத்து பார்ப்போம். டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஜஸ்ட் a minute. நான் 6/10 கொடுப்போம். அப்ளை கொடுக்காம விட்ருக்கேன். சரி, வேறு ஏதாச்சும் எடிட் மெட்டீரியலுக்கு போயிட்டு வேறு ஏதாச்சும் கொடுக்கலாம். ஓகே, பிஏ டைப் கொடுத்துருக்கேன் மெட்டீரியல். அதில் வந்து நான் ரெட் கலர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் தேவையோ அந்த கலர் கொடுத்துருக்கேங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், பேஸ்கட் வந்து ட்ரா பண்ணியாச்சு. இது நான் சிம்பிள் டிசைன் போட்டிருக்கேன். வேறு எப்படி டிசைன் போடணும் சொல்லி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிங்கன்னா அது மாதிரி போடலாம். ஸோ இது மாதிரி சின்ன பொருள்லேருந்து பெரிய பொருள் வரைக்கும் எனக்கு பிடிச்ச பொருளை வரைகிறேன். தேங்க்யூ கைஸ்.